வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மயிலை சந்திரகலா வெளுத்தெடுக்கிறாங்க. என்னடா மயில், நீ என்னையே கொஸ்டின் போடுறியா? என்ன அங்கத்தூரு இங்கத்தூருன்னு என்னை உழுக்கெடுத்தல, உனக்கு அப்போவே உனக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த சந்திரகலா நம்ம மயிலை வேட்டையாடுறாங்க. டேய் மயில், நீ உனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. நீ என்ன நீ பண்ணின, இங்கே தான் நீ இருக்கிற அப்படின்னு அந்த இடத்துல கொஸ்டினை போட்டுறாங்க. மாமியார் வீட்டிலே உண்டு தின்னு தூங்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ எல்லாம் என்னை ஏசளவு வந்துட்டியா? உன் சொந்த சம்பாத்தியத்தில் நீ பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ தான் வாங்கி கொடுத்துருப்பியாடா. நானும் என் அக்கா காரியந்தான் பாடுபட்டு சேர்த்த சொத்து அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்க நேரம், வாயை மூடு சந்திரா, மாப்பிள்ளையை நீ இப்படி பேசாத. அவர் என் வீட்டில் உள்ள மாப்பிள்ளை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், உங்கள் மாப்பிள்ளை மட்டும் என்ன எந்த பாடுபடுத்தாரு, நீங்கள் அப்போ இதெல்லாம் வாங்கிக்கிட வேண்டியதான். ஒரு பைசாக்கு வக்கு இல்லை, அதுக்கு பிறகு என்ன திட்ட வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்க நேரம் நம்ம கார்த்தி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நெத்தியடி கொடுக்கும் மாதிரியா நம்ம கார்த்தி அவங்க ஆஃபீஸில் நம்ம மயிலுக்கு ஒரு பெரிய போஸ்டர் போட்டு வேலை போட்டு கொடுக்குறாங்க. கோட்டு சூட்டில் நம்ம மயிலை பார்த்து சந்திரா ஆடி போய் நிற்கிறாங்க. இந்த பாரு சந்திரா, இந்த வீட்டில் உள்ள சொத்து பத்துக்கு எல்லாம் என் மருமகன் சொந்தக்காரன். ஆனால் என் மருமகனை நீ இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ராஜராஜாவும் சந்திராவுக்கு ஒரு நெத்தியடி வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா நம்ம சந்திரகலா வீட்டில் இருக்க நேரம் நம்ம மயில் சொல்கிறாங்க, அத்தை என்ன இன்னைக்கு நீங்கள் சகலையோட அம்மாவோட சிலையை க்ளீன் பண்ணி விளக்கு தீபம் போட்டிங்களா, வந்தீங்களா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. என்னடா உனக்கு என்னை பார்த்தாலே கேலியும் கிண்டலுமா போச்சுல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு கொந்தளிச்சு, நீ என்னடா அவ்வளோ பெரிய சம்பாத்தியம் பண்ணிட்ட, இந்த வீட்டில் 24 மணிக்கூறும் அடுத்த ஆளை இப்படி சொல்லிக்கிட்டு நீ தின்னுட்டு தூங்கிட்டு தானடா இருந்தா, 10 பைசா சம்பாதிச்சா தானே உனக்கு அந்த உழைப்போட அருமை தெரியும், நீ இருந்து சாப்பிட வேண்டானடா அப்படின்னு சொல்ல நேரம், என்ன சந்திரா நினச்சிட்ட, என் மருமகனை நீ எப்படி இப்படி சொல்லலாம், அவர் நாங்கள் எல்லாம் ஓடி எடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரி சம்பாதிக்கானா என் மருமகன் இருந்து சாப்பிட்றதுக்கு தாண்டி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பாரு, என் மருமகனை நீ குறை சொல்லக்கூடாது, கோடி ரூபா கொடுத்தாலும் இப்படி ஒரு மருமகன் கிடைக்க மாட்டார். என் பொண்ணு கூட சந்தோஷமாக மனங்கோணாமல் குடும்பம் நடத்தாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம மயிலுக்கே இந்த சந்திரா சொல்லுறதுல நியாயம் இருக்குது. நான் 10 காசு சம்பாதிக்கலன்னா இந்த வீட்டே தான் சுற்றி வந்துட்டேன். நான் உழைக்கவும் உழைக்காமல் இருந்து வாழ்ந்தது ஏன் தப்பு தான். சந்திரா சொன்னதில் உண்மை இருக்க தான் செய்யுது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயில் ஃபீல் பண்ணுறாங்க. இதை நம்ம கார்த்தி பார்க்குறாங்க. சந்திரா சின்னத்தை எல்லாத்துக்கும் இப்படி தான் எடுத்துரிஞ்சு பேசுவாங்க, எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துவாங்க. நீ கவலைப்படாதுங்கண்ணா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மயிலின் கவலையை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ராஜா. கவலைப்படாதுங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, உங்களுக்காக ஒன்று காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சகல சொல்லுறா இந்த சந்திரா வேற இப்படியெல்லாம் சொல்லி என்னை உசு பேத்துறாளே அப்படின்னு சொல்ல நேரம், கவலைப்படாதுங்க நீங்கள் வாங்க அப்படின்னு தன்னோட ஆஃபீஸுக்கு வர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதில் மேனேஜர் பதவியை தூக்கி நம்ம மயிலுக்கு கொடுக்குறாங்க. கோட்டு சூட்டில் நம்ம கார்த்தியோட கம்பெனியில் மேனேஜராக மயில் அடி எடுத்து வைக்க நேரம் நம்ம சந்திரா பார்க்குறாங்க. என்னடா இவனை வெட்டி பையனி வெளுத்தெடுத்து பேசினேன், ஆனால் இப்போ என் கண்ணே நம்ப முடியாத அளவு இவன் கோட்டு சூட்டில் அப்படி ஜம்முனி போகிறானே, இவன் எங்கே தான் போகிறான், இப்படி ஒரு பதவி இவனுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு பார்க்க நேரம், ஏ சின்னத்தை என்ன பார்க்குறீங்க, எனக்கு சகல அம்புட்டு வேலையும் கொடுத்துருக்காரு, அந்த கம்பெனி இவரோட கம்பெனி எல்லாம் கவனித்து மேனேஜர் போஸ்ட் எனக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், மாதம் 1 லட்சம் ரூபா சின்ன சம்பளம், உங்களை விட எனக்கு கூடுதல் தான்
அப்படின்னு வந்து அந்த இடத்துல குத்துன்னு வச்சு குத்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வாயை கொடுத்து வெட்டி பையனாக இருந்தவனை இப்போ கோட்டு சூட்டாக மாட்டிக்கிட்டு கிளம்பளவு நம்ம ஆக்கிட்டோம், எல்லாம் நம்ம தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்த வெளுத்தெடுக்கிறாங்க. அதே நேரம் ராஜராஜா பார்த்து சொல்கிறாங்க, என்ன சந்திரா நேற்று மாப்பிள்ளைய அந்த கிளி கிழிச்சா இன்னைக்கு பார்த்தியா மாப்பிள்ளை இப்போது ₹1,00,000 சம்பளத்துக்கு வந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம் நான் ஒருத்தையும் நம்ம ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணி டிரைவராக ஏமாற்றி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவன் அவன் வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு கம்பெனியில் இவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கு, இல்லாமல் இவன் சொந்த முயற்சியில் எங்கே போனான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், தேவையில்லாமல் இன்னும் நீங்கள் அவரை தவறாக பேசாதுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் பற்றி சொல்ல வேண்டியது வரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திராவை வந்து வெளுத்தெடுத்து இந்த பாருங்கள், உண்மையாக இவருக்கு இருக்க திறமைக்கு சேர வேண்டிய வேலை தான் அது, அந்த வேலை தான் பார்க்குறாரு, அதனால வந்து எங்களுக்கே வேலை கொடுக்க எங்களுக்கே அவர் மேலே வந்து நம்பிக்கை இருக்குது, நான் அவருக்கு திறமை மேலே எங்களுக்கு வந்து அளப்பரியாத நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்க நேரம் நீங்கள் எதுக்காக எப்போ பார்த்தாலும் இந்த மயிலை வந்து மட்டம் தட்டதே வந்து வேலையை வச்சுக்கிட்டாங்க வைக்காதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம மயில் இவ்வளோ நாளும் வீட்டில் இருந்தார், அவரையும் அவர் கைப்பக்கம் இழுத்து வேலையும் அவர் கம்பெனியில் போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படின்னு நம்ம மயிலுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன இப்போ வந்து உங்கள் சகலி கூட நீங்கள் சேர்ந்துட்டீங்களோ அப்படின்னு வந்து கேட்க நேரம், சும்மா இருங்க பெரியத்த, என்ன உங்கள் தங்கச்சி தான் வெட்டி பையன் வெட்டியாக இருக்கா, ஒரு பைசா சம்பாதிக்க முடியல, ஏன் உங்கள் மகளுக்கு நான் பூ வாங்கி கொடுக்க கூட வக்கு இல்லை அப்படின்னு வந்து கேவலப்படுத்த நேரம், எனக்கு வேறு வழி தெரியல அத்தை, அதுக்காக தான் நான் வந்து இந்த சகலை அவங்க கம்பெனியில் எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு வந்து, அதுவும் மேனேஜர் வேலை ₹1,00,000 சம்பளம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அடே அப்பா பரவாயில்ல போல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அம்மா என் கணவர் இனி வெட்டியாக வீட்டில் இருக்க மாட்டார், அவரும் பிஸி ஆகிட்டாரு, இனி நாங்களும் வந்து பணம் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரோஹிணிக்கு முகத்தில் பிரகாசம் தெரியுது. என் பொண்ணு இவ்வளோ காலம் வந்து சந்தோஷம் இல்லாத சந்தோஷம் இப்போ அவளுக்கு முகத்தில் தெரியுதுன்னா அவள் கணவர் வேலைக்கு போகிறாருன்னு உள்ள சந்தோஷம் என் பொண்ணுக்கு முகத்தில் தெரியுது, அது வரைக்கும் சந்தோஷம் தான் சரி அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து விட்டுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வந்து எல்லாமே உங்களுக்கு கச்சிதமாக தெரியுதுங்க, அதனால தான் இப்போது எங்கள் அக்காவோட புருஷனுக்காக இப்போ உள்ள தேவை, அவருக்கு மரியாதைக்கு வந்து தேவையான வேலையை நீங்கள் போட்டு கொடுத்துருக்கீங்க, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இப்படி பார்த்து செய்தாலும் எங்கள் அம்மாவுக்கும் சித்திக்கும் தான் உங்களை வேண்டா வெறுப்பாக வந்து ஒதுக்கி தள்ளுறாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இதெல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும் அந்த நம்பிக்கை இருக்குது, நான் அவன்கிட்ட சொன்னேன்ல ரேவதி, என்ன பழசே பேசி இந்த பிரோஜனம் கிடையாது, இப்போ வந்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டிய முத்துவெல்லாம் சேர்ந்து நம்மளையெல்லாம் வந்து எந்த திட்டம் போட்டாலும் முறியடிச்சு தள்ளுனா, ஆனால் ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தில் இந்த சாமுண்டேஸ்வரியை வசமாக சிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்கங்க.